நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்ல அருமை. பிரமாதமா ஆடணுமா. ஆத்தா உனக்கு தீர்காயில கொடுக்கணுமா. அம்மா காமாட்சி, ஒத்திகையில நல்ல ஆண்ணம் மட்டும் போதாது, கரகாட்டக்கலையே ரொம்ப கவனமா ஆட வேண்டிய ஒரு கலை. எப்பவும் நம்ம கவனம் அது பேர்ல தான் இருக்கணும். அப்பதான் ஜனங்க மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். சிவகுழந்தை, புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கனே, அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறிய என்ன? ஐயா, நீங்க கடல் மாதிரி. நீங்க செஞ்சதை பத்தி சொல்ற தகுதி இங்க எவனுக்கு இருக்கு? ஆட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க பாட்டுங்க எதையோ பேசிட்டு. எப்பா, வழக்கமா ஆடுறதையே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல. அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கு? இந்த சராகத்துல நம்ம காமாட்சியை மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்னையா இருக்கு? எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணையா. வணக்கம். என்ன ஊர் பேசலாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வந்திருக்கிறோம். இங்கப்பா மாலை. என்னதுடா? இதுக்கு எனக்கு மாலை எல்லாம் போட்டு இந்த வருஷம் திருவிழா வரப்போகுதுல. ஓஹோ, நன்கூட வாங்க வந்திருக்கீங்களா? அதென்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை சீரும் சிறப்பா நடத்தினாரு. இனிமே நீங்க தானே நடத்தி தரணும். நானா? நமக்கு இந்த பதவி பொறுப்புலாம் ஒத்து வராது. அது எங்க அப்பாவோட போட்டோம். என்ன விட்டுருங்க. இது பரம்பரை பதவி. உங்க பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிட்ட கோயில் திடீர்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அது என்னமோ நீங்க பதவி ஏத்துக்கத்தான் வேணும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மறுக்காதீங்க. இந்த வருஷம் திருவிழா உங்க தலைமையில நடத்தி ஆகணும். இந்த பாருங்க, உங்க இஷ்டப்படியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி போடுறேன். சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்சை மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அப்ப பெரிய வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். என்ன பலராமா, 2 நாளா ஒன்ன ஆள ஊருக்குள்ளேயே காணோம். கருமாத்தூர்ல காமாலைக்கு கல்யாணம். ரொம்ப வேண்டப்பட்டவன், அதான் போயிட்டு வர்றேன். அப்படியா? எங்க புஷ்யம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்க? இவளுக்கு 2 நாள் கூட அப்பனையும் தங்கச்சியும் பார்க்காம இருக்க முடியாதான், நச்சரிச்சா. அதான் கூட்டி போயிட்டு இருக்கேன். வழக்கமா நம்ம ஊர் திருவிழாவில் காமாட்சியோட கரகாட்டத்தை தானே வைப்பாங்க. ஐயா இந்த வருஷம் வைக்கல. யார் போய் சொன்னது? இந்த வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான். நம்பவே முடியலையே. போன வருஷம் வரைக்கும் நாம தானே ஆடிக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி திடீர்னு மாத்தினாங்க? ஏங்க, நம்ம ஊரு தர்மகர்த்தாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாவமா? பெரியவர் நம்மள ஒதுக்குனது. காமாட்சி, நம்மள எல்லாம் அன்பா ஒண்ணு இல்லக்கா. ஆனா அவரோட பிள்ளை சின்னவர். இந்தா, இந்த பூ தலையில வச்சுக்க. உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல மாமா, என்கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? அம்மா, இப்ப திருவிழாவுக்கு ஆட வர போறவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்க, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம்,
இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றேன் அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா அண்ணே. பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கறியா? ஆப்டால் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமல் பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். எல்லாரும் வாங்க. வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமான்ல இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது. அப்படி இருந்தா சரி பண்ணலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது? இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுறதுக்கு அவங்க ஆட சொன்னேன். என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது? இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, மத்தெல்லாம் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய் உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி அப்ப நீங்க எல்லாம் புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டைகோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க. ஏய் நாதஸ். அண்ணே இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. நஸ்தாலியா பூவ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது? பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 அண்ணே. என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்ல
இல்லக்கா அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயா கேளுக்கா? இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 100 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியாளா? வாங்கினே. ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. சத்தப்பட்டு அசிங்கப்படாதீங்க. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏய், என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன். பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய், வாடகை. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு 1 கொடுத்தேன்? ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தா. எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தா. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் எது? இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய், பொட்டச்சிக்கிறது சரியா இருக்க. ஏண்டி ஒளிஞ்சு நின்னு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? முன்ன திணறுவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்க. வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. இந்த காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே. வந்து மாடத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே. ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சிக்கிட்டு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய காட்டி காட்டுறேன். கைட்டுவ வாயால தான் கைட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டி தான் கண்டு போகும். அப்படி கண்டு பண்ண அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மண்ட ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். கால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே, இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்கலாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாது. கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, நீ அப்படி போறியா? ஏண்டி இந்த வேண்டாத வேலை? எதுக்காக அங்க போய் வம்பிழுத்துட்டு வரீங்க? அப்புறம் காமாட்சி கரக வச்சு ஆடுற இடத்துல இன்னொருத்தர் ஆளமா? அதான் வசமா கேட்டுட்டு வந்தோம். ஆளை பார்த்தா நாடகத்துல சீப்பாட் போடுற ஒரு மாதிரி இருக்குடி. பாக்க தானே போறேன், என்னத்த காட்ட போறாங்கன்னு.